நம் ஊழியத்தின் மூலியமாக தேவன் செய்த அற்புதங்களின் தொகுப்பு. போர்வெல் கம்பெனி ஓனர் ஈரோடு. லாரி விபத்து ஒன்றில் சிக்கி நடக்க முடியாமல் போன அந்த சகோதரன் 40 லட்சம் செலவு செய்தும் மருத்துவர்கள் கைவிட்டனர். தற்கொலைக்கு முயன்ற போது தன்னுடைய நண்பனால் ஏதோ தாராபுரத்தில் நம்முடைய ஊழியத்தின் மூலியமாக நடத்தப்படும் உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ள கூட்டி வந்த இந்த சகோதரனை ஏதோ நடந்து செல்லும்படிக்காக தேவன் அற்புதமாய் விடுதலை தந்து ஏதோ நடந்து சென்ற அற்புதமான காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென் சகோதரனே, அவருடைய வாழ்க்கையில இதோ இந்த தருணத்தை அவர் மறக்க முடியாத தருணமாக தேவன் மாற்றினார். குடும்பமாய் தேவனை ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட அவருடைய குடும்பத்துல 15 பேர் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இனி தேவனே என் உயிருள்ளவர் என்று சொல்லி அவர்கள் தங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இதோ அந்த ஜெபம் அவருடைய குடும்பத்தினரால் ஏற்படுத்தப்பட்டு 15 பேர் அன்றைய தினம் தேவனிடத்துல தங்களை ஒப்பு கொடுத்தனர். பிசாசினால் பாதிக்கப்பட்ட திருநங்கையின் தீராத வயிற்று வலியை தேவன் விடுதலை தந்து அந்த திருநங்கைக்கு புது வாழ்வை தந்தார். இந்த அற்புதத்தை கண்ட மற்ற திருநங்கைகள் தேவனிடத்துல விசுவாசம் கொண்டு இதோ தேவனே உண்மையுள்ளவர் என்று அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேத தியானத்துல பாடல ஆராதனைகளை பழகிக்கொள்ள அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இதோ அவர்களுடைய வீடுகளும் வாழ்க்கையும் புதிதாக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுடைய சுற்றத்தை முற்றமும் புதிதாய் மாற்றினார் தேவன். அவர்களுக்குள்ள ஒரு அழகான அன்பையும் சமாதானத்தையும் தந்தார். அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் தேவன் என்று அவர்கள் அறிந்து கொண்ட போது தேவனிடத்துல முழங்கால் படிட்டு அவர்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களை எல்லாம் சிலுவையில சுமந்து தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து புதிதான உணர்வோட தங்களை தேவனிடத்துல இணைத்து கொண்டார்கள். இவர்களிலே அநேகர் ஞான ஸ்நானம் பெறவும் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென் சகோதர சகோதரிகளே, இந்த திருநங்கைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பல ஆயிரம் அற்புதங்களை நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் அனுதினமும் சபையிலே தேவன் செய்து வருகிறார். உபவாச ஜெபத்தின் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விடுதலை அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார். அவர்களுடைய கற்பனை கெட்டாத அற்புதத்தை படுத்த படுக்கையிலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் கட்டுக்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனால் அபிஷேகத்தையும் பெற்று வருகிறார். இதோ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த இடங்களிலே சபை பெருகிற்று என்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் படிக்கிறோம். அதுபோல எந்த இடத்திலெல்லாம் அற்புதம் நடக்கிறதோ அந்த இடமெல்லாம் தேவனுடைய சபையினரால் பெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். இதோ அதன் மூலமாய் அந்த இடங்களிலே அவர்கள் குடும்பமாய் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு அனுதினமும் சபையிலே கூடி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதோ அருமை சகோதர சகோதரிகளே, இதோ இந்த அற்புதங்களை ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், கேட்டுக்கொண்டிருந்தால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய வல்லவர். இந்த சாட்சிகள், அதன் வீடியோக்கள் அடுத்து 2வது பகுதியில உங்களுக்காக பதிவிடப்படும். இந்த சாட்சிகளும், இந்த அற்புதங்களும், இந்த அடையாளங்களும் நாம் எதற்காக உபயோகிக்கிறோம் என்றால், எதற்காக பதிவிடுகிறோம் என்றால், ஆவிக்குரிய வளர்ச்சியில நாம் இன்னும் மேன்மையடைய, தேவனிடத்துல நாம் இன்னும் அன்பு கூற, இன்னும் சபைகளிலே இன்னும் அதிகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உபவாச ஜெபங்களில பங்கு பெற இது உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனால் செய்ய முடியாத எந்த ஒரு அற்புதமும் இல்லை என்பதை நீங்கள் நம்பணும். இதோ என் தேவன் யாவற்றையும் செய்து முடிப்பார். அருமை சகோதர சகோதரிகள், உபவாச ஜெபத்துல வந்து கலந்து கொள்ளுங்க. எங்களோடு ஜெபத்துல வந்து கலந்து கொண்டு தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.